ஒரு சில நேரங்களில் அவனுக்கு தோன்றும், எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாமா? இந்த நகரம், இந்த கடை, இந்த கடன்கள், எதுவும் இல்லாத ஒரு இடம். ஆனால் அந்த எண்ணம் நீடிக்காது. ஏனென்றால் அவனை ஒரு கட்டிலை கட்டி வைத்திருந்தது, குடும்பம். அவன் போனால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்ற கேள்வி அவனை ஒரு அடியும் நகரவிடாது. அதனால் அவன் எங்கும் போகவில்லை. இந்த மளிகை கடையே அவனுக்கு கதி. காலை ஷட்டர் திறக்கும்போது மனசு முன்னாடி போகும். எங்கிருந்து வெளிச்சம் வரும்? அந்த கேள்வி ஒவ்வொரு நாளும் அவனோடு நடக்கும். பதில் ஒரு நாளும் வந்ததில்லை. அதற்குள் கடன்கள் அவன் கேட்காமலே ஏறிக்கொண்டே இருக்கும். பாக்கி, வட்டி, மீண்டும் பாக்கி. அவனுக்கு கிடைக்கும் நிம்மதி ஒரு சின்ன இடைவேளை மாதிரி. சில நிமிடங்கள், சில மணி நேரங்கள். அப்புறம் மீண்டும் அதே சுழற்சி. கொஞ்ச காலங்கள் இப்படியே ஓடின. நாட்கள் எண்ணிக்கையா இல்ல, சுமையா மாறின. அவன் சந்தோஷம் தேடல, நிம்மதி கிடைத்தால் போதும் என்று நினைத்தான். ஆனா அதுவும் அரிதாத்தான் கிடைத்தது. இரவு படுக்கையில் மேலே பார்த்தபடி அவன் ஒண்ணு நினைத்தான். இந்த இருட்டுக்கு ஒரு முடிவு இருக்குமா? அந்த முடிவு எங்கிருந்து வரும் என்று அவனுக்கே தெரியவில்லை. ஆனா அவன் காத்திருந்தான். ஓடாமல், மறையாமல், இந்த மளிகை கடையிலேயே நின்று கொண்டு. ஏனென்றால் அவனுக்குத் தெரிந்த ஒரே விஷயம், கஷ்டம் நிறுத்துமா இல்லையா தெரியாது. ஆனா நிக்காமல் நின்றவன்தான் ஒரு நாள் வெளிச்சம் பார்க்கிறான்.